கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொலி வழியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைங்க, அதனால எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறது தான் ஆண்டோருக்கு பிரியமா இருக்கிற ஒரு காரியம். உலகத்துல கேடுகள் உண்டாகலாம், தீமைகள் உண்டாகலாம், பாடுகள் உண்டாகலாம், நம்மளை உபத்திரப்படுத்துகிற காரியங்கள் உண்டாகலாம், நம்மளை வேதனைப்படுத்துகிற வியாதிகள் வரலாம். எந்த காரியம் வந்தாலும் முதலாவது நம்ம நினைக்கிறது ஆண்டவரை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு சரியான நேரத்தை செலவிடணும், கர்த்தரை தேடணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை குறித்து புகழ்ந்து பாடணும். தாவீது பாடுனது போல என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி இருக்கிறதுன்னு சொன்னது போல அப்படியே இருக்கணும். ஆண்டவரை நேசிக்க தேவையில்லாத காரியங்களை விட்டுட்டு ஆண்டவர் கொடுத்த டயத்தை, ஆண்டவர் கொடுத்த நேரத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். கொடுத்த ஒரே ஒரு வாழ்வு ஆண்டவருக்காக, அந்த வாழ்வை ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் பொழுது சொல்வார், எனக்கு மிகவும் பிரியமானமான என்று. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க வாழணும். நம்ம என்னெல்லாமோ பெரிய ஊழியக்காரனாயிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ண, எதுவுமே பிரயோஜனமற்றது. ஆண்டவருக்கு எது பிரியம் அதை பார்த்து நம்ம வாழும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு பிரியமாக இருப்பார். சரிங்களா? என்ன பெரிய பெரிய ஆட்களாகணும், எந்த ஸ்தானத்துல இருக்கணும், எல்லாம் நல்லது, அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனா முதலாவது காலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்துல போய் இருக்கணும். என் வாழ்க்கையில நான் ஆண்டவர் நிறைய காரியங்கள் அடிபட்டு இழந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் தான் முதல்ல தேடி போனேன். அப்பொழுது ஆண்டவர் என்னை கனப்படுத்துறதுக்கு ஆண்டவர் நிறைய ஆட்களை எனக்கு கொடுத்தாரு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை கனம் பண்ணுகிறவன் எனக்கு கனம் பண்ணுவேன் ஆண்டு சொல்லுது. அதனால முதலாவது கர்த்தரை தேடுங்க. நேரம் கிடைக்கும் போது வேதத்தை வாசிங்க, பாட்டு பாடுங்க. மனசுக்குள்ள இருக்கிற வேதனைக்கு வந்து குக்கரிப்புகள் எல்லாம் ஆண்டவரத்துல சொல்லுங்க. ஆண்டவர் நன்மை செய்வான். சரிங்களா? எப்பொழுது ஏகப்பட்ட பேர் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு எல்லாம் பிரதர் முடியல. நானும் முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா நீங்களும் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்க தேவைகள் ஆண்டவரத்துல சொல்லணும். ஆண்டவரும் நீங்களும் அன்னோன்யமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புறாரு. நான் மூணாவது மனுஷனா அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்க பலவீனங்களுக்குள்ள ஜெபிக்கலாம், விசுவாச போராட்டத்துக்காக நான் ஜெபிக்கலாம். ஆனா நீங்களும் ஆண்டவர் ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். ஆண்டவரை தேடி நீங்க தான் போகணும். ஆண்டவரை தேடி நீங்க போகும் பொழுது ஆண்டவர் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு செக்யூரிட்டி மேலே உங்களை செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. பாப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி உடனே ஆசீர்வதிப்பாரு. உடனே உங்களை உயர்த்தவும் நினைப்பாரு. உங்களுடைய சூழ்நிலையை தலையில மாற்ற பார்ப்பாரு. அது நீங்க என்ன செய்யணும்? முதலாவது தெய்வத்தை தேடி தேவனிடத்தில் போக வேண்டும். அதை நீங்க தான் செய்ய முடியும், நீங்க தான் செய்யணும். நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இந்த நாளுக்கென்று கர்த்தர் கொடுத்த பொன்னான வார்த்தையை பார்ப்போமா? 1 பேதுரு 1:25 அதுல முதல் பகுதி மட்டும் எடுத்துக்கிறோம். கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலை நிற்கும். கர்த்தருடைய வசனம் தான் என்னைக்கும் நிலை நிற்கும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும். ஒரு காரியம் இல்லை. எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா வார்த்தையிலும் ஒளித்திருக்கிற ஒரே ஒரு காரியம் இந்த வேதம் மாத்திரம்தான். இந்த வேதத்தின் வசனத்தை புரட்டுகளோட நிலைமை ஐயோன்னு இருக்குது. சும்மா அதை இதையும் சொல்லி ஏமாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏமாற்றம் செய்யறாங்க. வசனத்தை சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நீங்க எல்லாரையும் கேட்காதீங்க. உங்க மனம் குழப்பம் தான், நேர பைபிள் எடுங்க. நமக்கு என்ன தேவை? பரிசுத்தமா இருக்கணும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரை தேடணும். இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அதுக்கு எந்த இடைஞ்சலும் இந்த ரொம்ப காரியங்களை ஆராய்ச்சி அறிஞ்சுலாம் இருக்காது. வசனமே இருக்குது, ஒரு வசனம் ரொம்ப ஆராய்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்க புத்தி கெட்டாதவைகளா இருக்கும். அதை நீங்க விவரித்து கொள்ள முடியாதுன்னு இருக்குது. அதனால ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் அவங்க பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம். உங்களுக்கு தேவை என்ன? நீங்களும் ஆண்டோட நல்ல ஐக்கியமா இருக்கீங்களா? ஜெபம் பண்ணா தேவ பிரசனம் வந்து நிரப்புதா? தேவாமியானவர் வந்து உங்களை நிரப்புறாரா? ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவருடைய கரம் வந்து இருக்கிற அதை மட்டும் பாருங்க. உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காது. தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளைக்கு நமக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கனப்படுத்துங்க, துதிங்க, அதோட நிறுத்திக்கோங்க. என்னைக்கும் இந்த வசனம் தான் நிலையில் இருக்கும். எந்த நாட்களினாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கிறார். நீங்க போற வழியில ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்வார். சில சமயம் உனக்கு தீமைகள் வராமல் பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த வசனத்தை நீங்க நம்புறீங்களா? அந்த வசனம் நான் கட்டாயம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அதனால நீ அந்த வசனத்தை நம்பி அந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். அதை விட்டுட்டு எனக்கு நான் இவங்ககிட்ட போய் தலையை கொடுத்தேன், எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அது சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இல்லைன்னு சில நல்ல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக மாற்றவங்களே செய்யற தீர்க்கதரிசிகள் இருக்காங்க.
அவங்க ஆண்டோடைய ஏவுதல் நிமித்த சொல்லுது நான் கட்டாயம் நடக்கும். நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது கட்டாயம் நடக்கும். அதுக்காகவே ஓடக்கூடாது. நமக்கு ஆண்டு பைபிள் கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து படிங்க, நல்ல வேத வாசிங்க, நல்ல சபைக்கு போங்க, நல்லா இது பண்ணுங்க. நம்ம பண்ணின வசனத்தை உங்க வாழ்க்கையில கட்டாயம் ஆண்டு உறுதிப்படுத்துவார். அது அழகாய் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலை நிற்குமப்பா. என்னைக்கு ஒரு வார்த்தை நிலை நிற்கும் அது ஆண்டுடைய வசனம் தான். அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பேர் அது இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒண்ணுமே நடக்காது. எதுவும் அவங்களால அவங்க பலத்துக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையா. ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கல, அந்த வசனம் நிறைவேற போது. ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்றுவேன்னு சொன்னாரா, கடன் பிரச்சனை மாற்ற போறாரு. உன் வியாதியை உன்னை விட்டு நீக்க போறாரு. அதற்கு நீங்க என்ன செய்யணும்? கவலைப்படாம சந்தோஷமா, என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மாத்திரம் சொல்லுங்க. அந்த வார்த்தை பிசாசை நொறுக்கும். நீங்க ஒரு காரியம் செய்றீங்களா, அந்த ஆண்டவர் சந்தோஷப்படுத்த ஒரு காரியம், பிசாசை வேதனைப்படுத்துற காரியமா இருக்கணும். என் மீட்பர் உயிரோடு ஆண்டவருக்கு போய் நீங்க சண்டை போட முடியாது. எனக்கு போய் நடந்தது உண்மைதான் ஆண்டவனே, ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி லாசரு இறந்து 4 நாள் ஆகி கண்ணீர் வடிச்சதுக்கு அப்புறம் கூட ஆண்டு சிம்பிள் ஒரு வார்த்தை, வெளியே வைப்பா லாசருன்னு சொன்னாரு. அப்படியே அவன் வெளியே இருந்தோம். அதே போலதான் 4 வருஷம் 20 வருஷம் வியாதியானாலும் பரவாயில்ல, கடன் பிரச்சனை ஆனாலும் சரி, கூனி குறுகி செய்வனை கட்டுக்கலாம் நொறுங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பரே என் உயிரோடு இருக்கிறீர்கள், என்னை விடுவிக்க மாறும் என்று கூப்பிடுங்க. ஆண்டவங்க விடுவிக்க வருவார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவங்க வாழ்க்கை மாற்றம். என் அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவனை இந்த காணொலி வழியாக அந்த வார்த்தை எந்தெந்த பிள்ளைங்களாம் கேட்கிறார்கள், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றுங்க, வேதனையெல்லாம் மாற்றுங்க, துக்கத்தெல்லாம் மாற்றுங்க. மனதுக்குள்ள இருக்க அந்த சஞ்சலத்தை எடுத்து போடுங்க, மன குமுறுதலை எடுத்து போடுங்க. வேதனையெல்லாம் மாற்றுங்கப்பா. சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யப்பா. அப்பொழுது நீ நொறுக்கின ஆத்துமா உயிரடையும் என்று இருக்கிறது. இந்த பிள்ளைகள் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்ய, மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்ய. சப்பே நம்பி இருக்கிறாங்களா? இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நம்பி வார்த்தையை நம்பி இருக்கிறாங்க. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின சீக்கிரத்தில் உன் போர் முடிந்தது என்று சொன்னேன். அதே போல போரை முடித்த பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றி காத்து கொண்டு வழி நடத்துங்க. எல்லா காரியங்களையும் கூட வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நீங்க நம்ப பண்ணின வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார். எல்லா காரியத்துக்கும் மேலானது இந்த வேத வசனம் தான். வேதத்தை நம்புங்க, வேத கர்த்தருக்காக வாழுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. சரிங்களா? God bless you.